இப்போ இறைவனை பத்தி சொல்றேன், இது மேல எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது பயிற்சிக்கு வரக்கூடியவங்க இல்லையா, அதற்குரிய மாணவர்களாக, அதற்கு உள்ள உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து அதற்குள்ள கர்மா உடையவர்களாக இருந்தால்தான் அதெல்லாம். சும்மா பப்ளிக்ல போய் சொல்வதற்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவங்க நேர போக்குக்கோ அல்ல. அது என்னத்தை தான் சொன்னாலும் புரிய முடியாது. நான் தான் சொல்றேன், உங்கள்கிட்ட அந்த அறிவு இல்லை. நீங்க அதை நிரூபிங்க பார்ப்போம். உங்களுடைய அறிவை நடக்க போறதை சொல்வதற்கோ நடந்தவர்கள் எடுத்து சொல்வதற்கோ இல்லையா, ஞாபக சக்தி கண் பார்வையிலையோ, அப்போ அகக்கண்ணே உங்களுக்கு வராத போது அகக்கண் வந்தா நிச்சயமா என்ன எதிர்க்க மாட்டான், பேச முடியாது, பேச மாட்டான், தெரிஞ்சு போயிடும். பக்கத்துல வந்தா தெரியும், பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்ப அவன் பேசுறான், இவ்வளவு பேசுறான்னா உள்ள கண்ணு திறக்கல, ஊனக்கண்ணை வச்சு பேசுறான், பாவம் என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. எனவே அந்த வாத விவாதத்திற்கு நான் தயார் இல்லை, அது தேவையும் இல்லை இல்லையா, அதனால எந்த பயனும் இல்லை, அதை விட்டுருவோம். இப்ப அடுத்த கட்டம், ரெண்டாவது கட்டம், இந்த நான் சொல்றீங்களே, அது நான் என்ன அர்த்தம்? நிறைய பேர் கேட்கிறாங்க, எங்கிட்ட போன்லயும் கேட்டுக்கேன். நான் சொல்வதெல்லாம் கற்பனையிலேயோ எனக்குள்ளேயோ உள்ளது நான் சொல்லவில்லை. ஏனென்றால் என்னை நான் திருத்திக் கொள்வதற்கோ என்னை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு தேவையே இல்லை. என்னை நான் முழுமையாக உணர்ந்தவன், என்னை பற்றி துளி ஐயம் கூட எனக்கு கிடையாது. அதனால் என்னை பற்றி சிந்திப்பதற்கு நான் இடமும் இல்லை, தேவையும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு விளக்குவதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருப்பேன். நான் யோசிச்சு கதை சொல்றதே இல்லை, என்கிட்ட நடந்த நிகழ்வுகளை தான் சொல்லியிருப்பேன். நீங்களே பார்க்கலாம், அவ்வளவுக்கு ஆதாரம் இருக்கும், அவ்வளவு நடந்த நிகழ்வு. அந்த நடந்ததே எனக்கு வரலாறு. நான் வாழ வேண்டியதில்லை, நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் என் வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்க்கையை தான் சொல்கிறேன். நான் என் வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை அல்ல. இப்ப நீங்க அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய கொஞ்சம் பேர் தான் எடுத்தான்னு இருக்கிறேன். நிறைய பேர் நம்ம வெளியில வந்துடக்கூடாதுன்னு பயந்து இருந்தவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லல. இந்த வரலாற்றில் அந்த 4 கூடிய அந்த பதிவில் இல்லையா பங்கு பெறுவது வந்து என்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு ஆன்மாவிலும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவும் வாழ்ந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கை. ஏனென்றால் வாழ வைத்துக் கொண்டிருப்பது நான். அததான் சொன்னேன், நீங்க வாழவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ என் வாழ்க்கை தானே உங்கள்ட்ட அரங்கிறது. அப்போ நீங்க வேற நான் வேறையா? இதைதான் நான் விளக்கினேன். நானே நீயாக இருந்தோம், நீ மட்டும் இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் நான். இதுக்கு மேல நானுக்கு எப்படி விளக்க சொல்வது? அப்ப இதெல்லாம் அவங்க படிக்காதவங்க, பாடம் படிக்காம வெளியில நின்றுட்டு கேட்கிறாங்க. நான் சொல்றீங்க, நான் யார் அர்த்தம்? அடுத்தால இந்த நாணை வந்து பயன்படுத்துறதே பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். என்ன சொல்றான், ரமண மகரிஷி சொன்னாரு, இவன் இருந்து கேட்டானா? ரமண மகரிஷி கேட்டா புக்கு நிறைய எழுதுறாங்க. அவர் யாருக்குமே வாய் திறந்தே பேசல. அது சின்ன வயசுல இருந்தே அவர் மோன நிலைக்கு போயிட்டார். ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஓட்டே இருந்தார். அவர் பேசினாரு சொன்னாருலாம் நிறைய உடசை விட்டுருவோம். அது அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக நடக்கக்கூடியது. ரமண மகரிஷி வந்து நான் யார், இவர் போய் மற்றவர்கிட்ட கேட்பாங்களா? நான் யாருன்னு என்னை பத்தி சொல்லலன்னு சொல்லு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேடுறவனும் வழி தெரியாதவன் தான் என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க கேட்பானா இல்லையா? ஆனா தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் கேட்பானா? இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, கிளிஜோசியக்காரன் வர்றான், எனக்கு ஒரு சீட்டு போட்டு சொல்லுப்பா எப்படி இருக்கேன்ட்டு. யாரு கேட்பா? பிரச்சனையில் இருக்கிறவன், தேடிட்டு இருக்கவன் இல்லையா? ரமணர் என்ன தேடிட்டா இருக்காரு? அவரு கண்டடைந்துதான் வந்தாரு. திருவண்ணாமலையில் வந்து அவர் தேடவில்லை, திருவண்ணாமலையே உணர்ந்து அடைந்தவர் அவர். இதெல்லாம் இங்க உணரல. இதுதான் என்னுடைய இடம்னு சொல்லி மதுரையில இருந்து கிளம்பி திருவண்ணாமலை, அங்க எங்கேயுமே கிளம்பலையே, வந்தவர் உட்கார்ந்து முடிஞ்சு போச்சு. அப்ப நான் யாருன்னு வரவங்க எல்லாம் கேட்டுட்டு போறேன்னா கேட்டாரம்மா, எங்க தேவை எடுத்துட்டு போறான்னு தெரியுது இல்லையா? அடுத்தல இத நான் யார்
நான் யார்? இப்ப அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நானும் அழிச்சிடணும், நானும் கொண்டுடணும், இதெல்லாம் விளக்கம் பேசுறாங்க விளங்காதவங்க. விளங்காதவன் நான் சொல்றது அதனுடைய உண்மை விளங்காதவர்கள் இல்லையா? நானை கொண்டு விட வேண்டும், நானும் கொள்வது. எங்க போய் நானும் கொள்வேன்? கத்தி எடுத்து சுத்தினா எவ்வளவு ஞானத்தை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க இவங்க எல்லாம். பெரிய மேல்நிலையில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வெக்கமாக இருக்கிறது இல்லையா? நான் இல்லை சொல்லியிருக்கலாம். எதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? ஒரு மகான், ஒரு பெரியவர், யாம் ஒன்றும் அறியோம் பராவரனை. அந்த யாம்ங்கிறது தான் நான் நம்ம இப்ப பயன்படுத்துறது. அன்றைய கால மகான்கள் ஒரு 250-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நானே கிடையாது பயன்படுத்துறது. நன்றாக சிந்திச்சுங்க. சைவ சித்தாந்தத்திலேயோ அந்த இந்த நான்னு வரதெல்லாம் பின்னாடி வந்தது. அந்த தமிழ் பதம் அந்த யானை தான் மாத்தலாம். யானை நானா மாத்தலாம். அந்த சொல் வழக்கை வெள்ளக்கார வந்த பிறகுதான் நான் ஏறுது. ஐ ஸ்டாண்ட்ஸ் பா ஹேண்ட் போட்டோன்னா நான் இல்லையா? ஐனா நான். இப்ப இந்த நான் இல்லை, நான் இல்லப்பா எனக்கு என்னப்பா தெரியும். இந்த நான் இல்லைன்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றோம்? நானே இருக்கக்கூடாதுன்னு இவனே முடிவு பண்றான். குருக்கு குருவாயிட்டான். கேட்கறவன் என்ன பண்றா? அவர் என்ன சொன்னாரு? நான் இல்லைன்னாரு. அப்ப நான் இருக்கக்கூடாதுன்னு ஐயாவே சொல்றாரு. நான் இல்லைன்னு, அதனால நான் இருக்கக்கூடாது. நான் இல்லைன்னா நீ எங்க அலைகிற? நான் இல்லைன்னா நீ இல்லை இல்லையா? அந்த நானுடைய பொருள் தெரியவில்லை. நான் தான் இயக்கி கொண்டிருக்கிறது. எப்ப நானை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் கொடுத்துருவீங்க. முடிஞ்சு போச்சு, இயக்கம் போச்சுது. உங்க இயக்கமே என்னவா இருக்கிறது? இவங்க சொல்றது நான் எதை சொல்றாங்கன்னா அகங்காரம், ஆணவம், மும்மலம், ஆணவம், கண்மம், மாயையெல்லாம் விட்டுறணும். அது நான் அல்ல. கெட்டதெல்லாம் பிடிச்சு வச்சு தெய்வம் நான் சொல்லுவேன். நானின் விளக்கம் அதுல தெரியாத விளக்கு சொன்னது. ஆணவம், கண்மம், மாயெல்லாம் விட்டுறணும். இப்ப அதான் சொல்லுற அறத்தை சொல்கின்ற பொழுது சோறு போடுறதும் வெளியில வாக்கியா விடுறதும் அறமா? அறம் என்பது அகத்தில் உள்ள குணத்தை மாற்றுவது இல்லையா? அறுக்க வேண்டியது உங்களுடைய கெட்ட குணங்கள். அறம் என்பது உள்ளே செய்வது, தனக்கு தானே செய்வதுதான் அறம். அடுத்தவங்களுக்கு செய்ய முடியாது, அது அறமே கிடையாது. முதல் அறத்துக்கு பொருள் புரிஞ்சுக்கங்க. தனக்கு தானே செய்வது அறம். உங்க குணத்தை நீங்க தான் மாற்ற முடியும், அடுத்த குணத்தை மாற்ற முடியாது. சொல்லலாம், அவன் கேட்டாலும் உண்டு, கேட்கலனாலும் உண்டு. ஆனால் மாற்ற முடியுது நீங்க நினைச்சா மாற்றலாம் உங்க குணம். அப்ப அறம் எங்க இருக்குது? உங்களோடு இருக்குது. உங்கள் அகம்தான் அகத்தின் குணத்தை. அந்த அறம் என்பது அறுப்பது. அறம் என்பது எது? அறுப்பது. அப்ப உங்கள்கிட்ட கூடிய அந்த தீய குணங்களை அறுப்பதுதான் அறம். அப்ப இதை போய் எங்க வெளியே செய்வீங்க சொல்லுங்க? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை அறுக்கிறதுக்கு பேரு அறம். இந்த அறம் சொல்லுவோம் இல்லையா, அறுக்கிறது. அந்த அறம் பேரு, இந்த அறம் அதுதான். இதுவும் அரு. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொய்மை, கயமை, மடமை இல்லையா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்ப இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை நீங்கள் தான் அறுக்க முடியும். அடுத்தோட போய் அத்தனை செயின் எடுத்துட்டு வந்துருவான், அதை செய்யலாம் இல்லையா? குணத்தை அறுக்க முடியுமா? எப்படி நீங்க அறம் செய்ய முடியும்? அப்போ சொன்னால் அறம் செய்ய விரும்பு, உனக்கு தான் சொன்னான். அறம் செய்ய விரும்பு, நீ விரும்புப்பா. நீ விரும்பினாதான் செய்ய முடியும், விரும்பலைன்னா செய்ய முடியாது. யார் என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதான் சொன்னான், நீ முதல் விரும்பு, விரும்பினாதான் நடக்கும். நீ தான் செய்யணும், நீ தான் செய்யணுங்கிறத நீ விரும்பு. அது விரும்புனா ஆசைப்படுறதில்ல, யூ டூ இட், இட்ஸ் யுவர் ஓன். நல்லா சிந்திக்கணும். அப்ப இந்த நானுங்கக்கூடியது எது? நான் இறை. யார் நான்னு சொல்ல முடியுமோ, யார் சொல்லலாம்னு சொன்னா, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்யறேன், என்னால் முடியும்,
என்று யாரால் சொல்ல முடியுமோ அவர்கள் தான் நானாக இருக்கிறார். இந்த நான் என்று இறையை மட்டும்தான் சொல்றோம். மற்றவர்கள் இந்த நானை அதனால தான் சொன்னா நான் வேண்டாமானவர்கள் உணர முடியாது, நீ நானை சொல்லாத. நல்ல கவனிக்கணும். இந்த நான் யாருக்குள்ளது? குரு தான். மேல்நிலையில அட்டமா சித்தியும் உடைய குருவுக்கு தான் அந்த நான் அடைமொழி. ஹிஸ் எக்ஸலன்ஸ் இல்லையா? அட்டமா சித்தி உடைய அந்த குரு நானைத்தான் நான் என்பார்கள். அவர்தான் நான் சொல்ல முடியும். மற்றவர்கள் எல்லாம் யாம் அறியோ, நாங்க ஒண்ணும் தெரியாது அப்படிதான் சொல்லுவோம். அப்போ அதை வெளியில கேட்ட என்ன பண்ணா, நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் சொல்லாத. கரெக்டு, நீ சொல்லாத நான். ஏன்னா அது அங்க உள்ள பேரு. முதலமைச்சர்னு ஆக்டிவ்ல இருக்கிறவர் போடலாம், மற்றவங்களாம் முதலமைச்சர்னு போட்டா தூக்கி உள்ள வச்சிருவான். போடல வேணாண்ணா, பேர் தானே வச்சா என்ன முடியுமா? அரசு விட இல்லையா? இந்த நாணை வேற யாரும் பயன்படுத்த கூடாது. ஆனா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அறியாமையினா. நான் யார் போடணும்? இறைவனுக்கு உரிய புனிதமான தகுதியான பெயர் நான். அப்ப நீங்க போடுறீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த கன்ஃபஷன் இஸ் மஸ்ட். ஏன்னா உங்களையே நான் தேற்ற வேண்டியதில் இருக்கிறேன். உங்களை தெளிய வைப்பது என் கடமையாக இருக்கிறது இல்லையா? இனிமேல் இந்த குழப்பம் உங்களிடம் வரக்கூடாது. இறைவனு போடவா, ஐயானு போடவா, சாருன்னு போடவா, தெய்வமேனு போடவா, என்னை எப்படி காண விரும்புகிறீர்களோ அப்படியே அடைவீர்கள். அதுவும் நான் கொடுத்துட்டேன். அப்ப நீ என்னை எப்படி அடையணும்னு ஆசைப்படுறியோ அப்படிதான் அடையும். அந்த அளவு தான் அவனுக்கு பதில் கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, 5000 ரூபாய், ஒரு 50 ரூபாய், ஒரு 5 lakhs, 5 crore, ஏது தேவையோ அது கிடைக்கும். அப்ப நீ சொல்ற வார்த்தையில் தான் உனக்கு பலிதம் இருக்கிறது. எப்படி என்னை அழைக்க ஆசைப்படுகிறீர்களோ அப்படியே நீங்கள் அடைவீர்கள். இது நான் உங்களுக்கு தருகிற உறுதியான வாசகம். நன்றாக யோசித்துக் கொள்ளும். வாடா சொல்லலாம், நீங்களும் வாடா போடாத இருப்பீங்க. அவன் என்ன, நீனும் அவன் என்ன. எப்படி என்னை சொல்கிறீர்களோ அப்படி ஆவீர்கள். ஏனென்றால் நானும் நீங்களும் வேறல்ல என்பதை உணர வேண்டும். மயக்கத்தில் இருந்தீர்கள் என்றால் இதை உணர முடியாது. எதை உணர முடியாது? இது உண்மைகளை உணர முடியாது. அதனால தான் சொன்னாரு திருவள்ளுவர், அழகா சொன்னார், காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடும் நோயினார். நோயின்னா வெறும் உடம்புல வர நோய் அல்ல, பிணி. காலகாலமா உங்களை பிடித்திருக்கிற பிணி, பிணைந்து இருக்கக்கூடிய அந்த கர்மா. இது எப்ப போகும்னு சொன்னா காமம் போகணும், வெகுளி கோபம் போகணும், மயக்கம், நான் யாரு, எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் உங்களுக்குள்ள கேட்கறீங்க இல்லையா? இந்த மயக்கம், இந்த மூன்றும் பேச்சுன்னு சொன்னா நான் நீங்களா இருக்கேன். இந்த மூன்றும் உங்கள்கிட்ட இருக்கிறத வரை நீங்க வேற நானா வேற தெரிவிங்க. ஆனா ஒண்ணுதான். அதான் நானே நீயாக இருந்தோம், நீ மட்டும் நீ இருப்பதாக நினைக்கிறாயே, அதுதான் மாயை. இறைவத்துல கொடுத்தாச்சு. நான் இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டேன் இல்லையா? ஆரம்பத்துல உபதேசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் எடுத்து உங்களுக்கு உங்க அறிவு என்னவோ அந்த அறிவு கொடுத்துருப்பாங்க. உபதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ராமாயணத்தை சொல்லிருப்பேன், மகாபாரதத்தை சொல்லிருப்பேன், பகவத்கீதையை கொடுத்துருப்பேன், குரானை காட்டியிருப்பேன், பைபிளை சொல்லியிருப்பேன் இல்லையா? எல்லா நிலைகளிலும் அந்த 7 பிரான்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள், அவருடைய தடம் பதித்த நிலைகள், அவருடைய தெய்வாம்சங்கள் எல்லாத்தையுமே விளக்கியிருப்பேன் பழைய உபதேசங்கள் எல்லாம். ஆனால்
எப்பொழுது இறைவேதம் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேனோ அப்பொழுது இருந்தே ஞான வெளியினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை யார் முழுமையாக ஏற்றுக்கொண்டு என் பின்னாடி என்னோடு பயணிக்கிறீர்களோ நீங்கள் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறுவது உறுதி. அதற்காக ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு புரியுதா? இப்ப இறைவன்கிற வார்த்தை என்னது? ஆதியும் அந்தத்தையும். அதுதான் சொன்னார், தன்னை தான் அறிந்தவர்கள் இல்லையா? தன்னை தான் அறிந்தவர்கள், அது ஞானம். தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லையா? தன்னை உணர்வது அதெல்லாம் ஞான நிலைதான், ஞானி நிலைக்கு தான் போகுது. இந்த இறைநிலை என்பது அண்டம் பிண்டம் ரெண்டையும் சேர்த்தது. பிறப்பினுடைய சூட்சமத்தை உணர்ந்தது, பிரபஞ்சத்தினுடைய தன்மை அறிந்தது, பஞ்சபூத மூலக்கூறுகளை உணர்ந்தது. அதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைத்தார். அந்த மன்னவன் சொன்னதை நான் விளக்க சொன்னேன். மண்ணை ஆளுகிற அரசன் அல்ல, அது உங்கள் மனதை ஆளக்கூடியவன் இல்லையா? அப்ப அந்த மனதுல தான் அவர்களுடைய வாழ்க்கை சரிதம் இருக்கிறது. உங்களுடைய ஊழ் அங்கத்தான் இருக்கிறது, உங்களுடைய ஆதி எண்ணம் அங்கதான் இருக்குது. யாருக்கு ஒருவனுடைய மனதை முழுமையாக பார்த்து அறிந்து மாற்றுவதற்குரிய ஆற்றல் கிடைத்து விட்டதோ அவன் இறைவன். அவ்வளவு. உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் இறைவன் தான். திருவள்ளுவர் சொன்னது, யாருக்கெல்லாம் அது முடிகிறதோ அது இறைவன். இது அந்த கேட்டகரி அடிநிலை கேட்டது. இப்ப நான் சொல்வது, இப்ப இதுக்கு அடுத்தால் உள்ளது. நான் தான் சொன்னேன், அமெரிக்காவில இருந்து வந்தால்தான் அமெரிக்காவை பத்தி உள்ளதெல்லாம் சொல்ல முடியும். இப்ப நான் வெற்று மண்டலத்துக்கு மேல உள்ள விஷயங்களை ஞான வழியில் இருந்து கொடுக்கிறேன், மற்றவர்கள் சொல்ல முடியாது. அப்போ நான் யார் விளங்கிக் கொள்ள வேண்டியது. இது விளக்குவதற்கு தேவையே இல்லை, மௌனம் பதில் சொல்லும் இல்லையா? அப்போ ரெண்டு விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இறைவன் என்பது தமிழ் சொல். இறைவன் என்ற பெயர் யார் தன்னிடம் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க ஆற்றலை தன்னிடம் முழுமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையும் பெற்றிருந்தால் அவர்கள் இறைவன். செய்யாம தனக்கு மட்டும் வச்சிருந்தா இறையாட்டம், அது முடங்கி விட்டது. அந்த இறைவனுடைய இயக்க சக்தியை வெளிப்படுத்துவதுதான், மற்றவர்களை வழிப்படுத்துவதுதான், வழிநிலைப்படுத்தணும், படுத்தினால்தான். புரியுதா? அப்போ இறைவனுக்கு சொல்றேன், இறைவன் என்பது தமிழ் சொல். அதனால அவங்க இறைவன் சொல்றாங்க, அவங்க அதுக்கெல்லாம் போகவே போவாதீங்க. அது குழப்பத்துக்கு போயிடும். எந்த பேரை சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க அதுக்கு டெபினேஷன் அப்படி கொடுத்தா அவங்க தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாங்க. நீங்க உங்க அளவுக்கு. நான் தமிழை வைத்து சொல்கிறேன், தமிழை வைத்து சொல்றேன். அதுக்கு மேல் உள்ளது வேற இல்லையா? தமிழ் மொழியில இந்த பெயர், இது தமிழ் சொல். இறைவன் என்பது ஆங்கில சொல்லோ மொழியாக்கமான சொல்லோ அல்ல, முழுக்க முழுக்க தமிழ் சொல். அந்த தமிழ் பதத்தினுடைய விளக்கம் தான் நான் உங்களுக்கு கொடுத்தது. இறை என்பது இறைந்து கிடக்கக்கூடிய ஆதியில் இருந்தே உள்ள ஆற்றல், இயக்க ஆற்றல். அந்த ஆற்றல் யாரிடம் நிரம்பி இருந்து உருவத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவன். அப்ப அவர்கள் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கும் அந்த வழிகாட்டுதலை செய்து அவருடைய கர்மாவை எல்லாம் அவர்கள் குறைத்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தால் அவர்கள் இறைவன் என்று அழைக்கலாம். இவ்வளவு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா வாங்க சொல்றேன் இல்லையா? வெளியே என்ன கேட்டா சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அதுக்கு லெவல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா நான் விளக்கு. இது போட்டிக்கு சொல்லவில்லை, புரிய வைக்கிறது தான் சொல்றேன். ஏன்னா எங்கேயுமே மயக்கம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய குணம். ஐயத்தை நீங்கி தெளிந்தாக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. ஐயம் இருந்தாலே பிறப்பு வந்துடும், ஐயமே இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் இவ்வளவு பேசுறேன். இவ்வளவு பேச வேண்டிய தேவையில்லை. இப்படிலாம் என்னன்னா பிரகடனப்படுத்தணும், வெளிப்படுத்தணும்னுடைய நெசசிட்டியே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருப்பேன், எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம், நீங்க என்ன புகழ்றதுல அர்த்தமே கிடையாது.
நீங்க என்ன புகழ்றதுல ஒரு பிரயோஜனம் எனக்கு கிடையாது. அவங்கள குறை சொல்லல, உங்களை இல்ல, ஒட்டுமொத்தமா சொல்றேன். ஏன்னா இந்த கர்மாவோட உங்க வார்த்தைகள் எல்லாம் கர்மாவோட போயிடும், என்கிட்ட வர முடியாது. நீங்க உங்களை இழக்க நீங்க புனிதப்பட்டு கொண்டிருக்கலாம். அதுக்குதான் உங்களை பணியவும் தொழவும் சொல்வதற்கு காரணம், நீங்க கர்மாவை இழப்பதற்காக சொல்லக்கூடியது, என்னை வளர்ப்பதற்காக சொல்லக்கூடியதல்ல. நன்றாக சிந்திக்கணும். நீங்க எவ்வளவுக்குள்ள பணிஞ்சு குனிஞ்சிங்கன்னா அவ்வளவுக்குள்ள பாடி என்ன ஆகும், பிளெக்சிபிளா போகும். எவ்வளவுக்குள்ள மனதுல அகங்காரத்தை ஆணவத்தை இழக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள புனித தன்மையும் ஆற்றல் தன்மையும் நிறைஞ்சிருக்கும். இட்ஸ் ஆல் ஃபார் யூ, நாட் ஃபார் மீ. புரியுதா? அதனால நீங்க புகழணும், கொண்டாடணும், மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கணும்னு சொல்லி நான் இவ்வளவு நேரம் விளக்கத்தை தருகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நினைத்தால் அது உங்கள் அறியாமை. சரிதானா? இது இறைவன். இப்ப நான் சொல்கிற பொழுது நான் என்பது இறைவன் தன்னை அடையாளப்படுத்துவது. அப்படி மைண்ட்ல வச்சு இப்ப நீங்க எழுதும்போது கூட நீங்க நான்னு போடக்கூடாது. அதனாலதான் யான்னு போட்டாங்க. அந்த யாரு போட்டாங்க? அந்த யான்னு போட்டது கூட சாதாரண மக்கள் போடல. யார் போட்டாங்க? மடத்துல இருக்கிறவங்க, ஆதீனத்துல இருக்கக்கூடியவங்க, நல்ல சிவாடியார்கள், அவங்க எல்லாம் தான் யான்னு போட்டாங்க. நான் போட தெரியாதா? நான் மட்டும் அப்ப தமிழ்ல இல்லையா? இல்லையா? அந்த யான்ங்கிறது என்னன்னு சொன்னா யகரம், அறிவு. யான் அறிவாக இருக்கிறவன், நான் உன்னை அறிந்தவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது நான் மூலமாக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் என்பது மூலம், யான் என்பது அறிந்திருப்பது. அப்போ யான் தங்களிடம், அதன் நிறைய பாடல், யான் கேட்பது, யான் விரைவது, இப்படிலாம் இருக்கும் இல்லையா? நான் உங்கள்கிட்ட கேட்கறது அது இது இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி வேண்டியிருப்பாங்க. யான் வேண்டுவதெல்லாம் வழி வந்த அத்தனை மகன்களும் யானை பயன்படுத்திருப்பார்கள். ஆனால் நான் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால்தான் நம்மளால என்ன பண்ணா, இந்த நான் சொன்ன இவருக்கு மட்டும் அவ்வளவுதான். நானே நிறைய சொல்லியிருக்காங்க. சொன்னவங்களெல்லாம் இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. நான் அழியணும், நான் சாகணும், நான் செத்தா நான் சாகுமா? தெரியல. அதனால நீங்க ஞானத்துல வந்த பிறகு, ஞான வழியில் வந்த பிறகு அந்த குழப்பத்திற்குள் ஆளாகாதீர்கள். இனிமேல் நான் இருக்கக்கூடாது, நான் மறைஞ்சிடணும், நான் செத்துறணும், நானே அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் காது கொடுக்காதீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. அப்படி யாராவது பேசினா உங்களுக்கு வேண்டியவர்களா இருந்தா அவங்கள்ட்ட புரிய வைங்க. நிறைய பேர் இப்ப இதை யாரை வச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரமண மகரிஷியை வச்சு இந்த வார்த்தையை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரமணர் அதுக்குள் சிக்கவே இல்லை. ரமணரே மௌனவான், அவர் மௌனி. ஏன்னா அவருடைய நிலை தெரிந்து விட்டது. அதுல இருந்து அவர் தன்னை எப்படி கரை சேர்ப்பதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டார் இல்லையா? அங்க வந்தவங்க எல்லாம் அவர் கேட்டுட்டு தெரியல. அவர் வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால அந்த நான் என்பது, நான் இல்லைன்னு சொன்ன மற்றவர்கள்லாம் சொன்னாங்களே நான் இல்லைன்னு சொன்னதை இவங்க நான் இருக்கக்கூடாது, நான் இல்லை. இதுக்கு என்ன கதைன்னு சொன்னா, ஒரு குரு ரொம்ப அன்புமயமானவர். அப்போ அவருக்கு ஏதாவது விலங்குகள் அது இது வந்ததுன்னா என்ன இருக்குதோ அதுக்கு போட்டுதான் சாப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கம். எலி அப்படியே சுத்தம், இவர் எடுத்து சொல்லிட்டு போடுவார். அந்த எலி அவ்வளவாக தின்னுட்டு போகும். பயப்படாம பூனை வந்தாலும் போடுவார். நாய் உள்ளே வந்துடும், அது போடுவார். இப்ப நாய்க்கு போட்ட முறை என்ன ஆயிடுச்சுன்னா, மற்றதெல்லாம் போடாத, நாய்க்கு வித்தியாசம் தான். நாய்க்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க காலை சுத்திட்டு உங்ககிட்டே படுத்துரும். பூனை கூட வெளியில போயிட்டு பூனை மாதிரி போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சைலண்டா அது சுத்திட்டு வந்து போறோம். ஆனா நாய் அப்படியே சரண்டராய். நாய் என்ன பண்ணிடுறோம்? அப்படி இவர் எல்லாத்துக்கும் வச்சதுல ஒரு நாய்க்கு வச்சாரு. அது ஏதோ போன ஜென்மம் பழக்கம் என்ன தெரியல. அந்த நாய் அங்கேயே சொல்லுவாங்க, அந்த நாயை பிடிச்சு நாயிட்ட மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நாய் நமக்கு உள்ள நாயின்னு வச்சுங்களேன். புரியுதா?
இப்போ அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. யாரு? அந்த பகவான் சொன்ன இல்லையா? இப்ப அந்த நாய் என்ன பண்ணும்? அவருடைய தான் இருக்கும். இப்ப அந்த நாய்க்கு வயிற்று போகுது. நாய்க்கு என்னாச்சு? வயிற்று போகுது. ஆகாரம் கொடுத்தா அப்படியே வெளியே போகும், கழிஞ்சிட்டு. அந்த நாய் ரொம்ப சென்சிபிள் இல்லையா? மற்ற மாதிரிலாம் கிடையாது. அது பொம்பளை நாய்னா இன்னும் ரொம்ப உஷார். ஆம்பளை நாய் பார்த்தா எங்கேயும் காலை தூக்கிறோம். பொம்பளைனா எவ்வளவு பொம்பளை இல்லாத குணம்லாம் பொம்பளை நாய்கிட்ட இருக்கு. அவ்வளவு ஒழுக்கம் இல்லையா? இப்ப அந்த நாய் என்ன பண்ணிச்சுது? இவர்கிட்டே கிடந்தது. பாவம், சாப்பாடு சாப்பிட முடியல. ஏன்னா வயிற்றுக்கு போகுதுன்னு தெரியுது. இப்ப மதியம் இவர் சாப்பிடணும், இவருக்கு சாப்பாடு கொண்டுட்டாங்க. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய சீனர் தான். நாய் அப்படியே படுத்து கிடக்குது. காலையில இருந்து கொலை பண்ணி சாப்பிடாமலே இருக்கு. இவரும் சாப்பிடணும். யாரு? சாமியாரும் சாப்பிடணும். அவர் சாப்பிடறதே கொஞ்சம் கொஞ்சம் தான். காலையில இது திங்கலன்னு சொல்லி அவரும் திங்கல. இப்ப திங்கலன்னு இவர் படுத்துருவார். அதனால என்ன பண்ணா, சரிப்பா இருக்கிறத கொஞ்சம் நான் சாப்பிட்றேன் சொன்னா, அவங்க பசங்க கூட இருக்க அடியாளர்களுக்குலாம் என்னன்னா, குரு சாப்பிட்டாதானே அவங்க சாப்பிடுவாங்க. இது அங்க எங்க அங்க குரு வந்து கையை வச்சு ஒரு உருண்டை போட்ட தான் அவன் என்னன்னு அதை பண்ணா நிக்கிறாங்க. கூட சொல்றான், சாப்பிட சொல்ற. சிலவங்க இருப்பாங்க கொஞ்சம் அவசரம் கொடுக்கலாம். அவங்க உள்ள இருந்து சொல்றாங்க, அப்படி எப்படியா சாப்பிட வச்சுரு. அக்கறை எதுக்கு? அவர் சாப்பிடாதான் இது உருட்டி போடலான்னு. அவன் சாப்பாடு கொண்டு வந்தவன், சாமி சாப்பிடாமலே இருக்கிறீங்க, காலையிலே நீங்க சாப்பிடாம இது புரிஞ்சு போச்சு. நீங்க சாப்பிடலன்னா நாங்க சாப்பிடுவோம். நாங்க எப்படி சாப்பிடுறது? சரிதான்டா, உங்களுக்காக தான் நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இப்ப பாருங்க, அது பாட்டு கிடக்குது, பார்த்துட்டே கண்ணை திறந்துட்டே பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு எப்படி நான் வைக்கிறது? இதெல்லாம் வச்சா பாவங்கள அவசரப்படும். அதுக்காக சாமி நீங்க சாப்பிடுங்க. இப்ப அக்கறையில சொல்றான், நீங்க சாப்பிடுங்க. அங்க உள்ளவன சொல்லிட்டு குடுறான். தேர் என்ன பண்ணார்? சரின்னு புரிஞ்சுக்கிட்டார். சரி நான் சாப்பிட்றேன், நீங்க போய் சாப்பிடுங்க. எப்படி போவானுங்க? ஏன்னா கண்டிஷன், குரு தின்னாதான் திங்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் என்ன பண்ணாரு? சரிப்பா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தோடனே இங்கேயும் ஒரு 4-5 எண்ணம் பார்த்துட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இதுவும் கண்ண மொழி பார்த்துட்டே இருக்கு. ஏது இது கூடவே இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணுச்சு? 2 கண்ணை எடுத்து அப்படியே என்னாச்சு? நல்லா பாக்குறது உண்டா? பாரு. இப்ப அது என்ன பண்ணிச்சுது? அதை பார்த்துட்டு இருந்தது. இது ஒரு பாவங்களா, அப்புறாணி இல்ல. அது ஒரு பிராணி, இது ஒரு அப்புறாணி இல்லையா? இப்ப இவருக்கு திங்கிறதுக்கு மனசு வரல. எப்படி அதை பார்க்க வச்சு திங்கிறது? ஏன்னா எதுகளாவது திங்கிறன்னா உழவு கொட்டிக்கும். ஆனா அது திங்க முடியாது. அப்போ யாரு பார்க்க சாப்பிடலாம்? இவனும் பார்க்கும்போது சாப்பிடலாம். ஆனா அது பார்க்க வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. முடிவு பண்ணி என்ன பண்ணாரு? அப்படியே அப்படி ஒரு திரும்பி ஜம்ப் பண்ணி நாய் இப்படியே பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கமா அப்படி திரும்பி இந்த பக்கமா வச்சு நான் சாப்பிடறாரு. உடனே ஓடிட்டாங்க. இவர் ஒரு உருண்டை வாயில வச்சுட்டாரு. என்ன பண்ணா? வேண்டாம். இவர் என்ன பண்ணாரு? படன்னு ஃபுல்லா சாப்பிட்டார். ஏன் சாப்பிட்டா? குரு சாப்பிட்டார். மனசு கேட்கல. ஏன்னா அது கொலைப்பட்டிலாம் இருக்குது சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈவினிங் போல லேசா சின்ன கசாயம் மாதிரி கொடுத்தாரு. ஆனாலும் கேட்கல. இரவு சாப்பாடு கொடுத்து இவன் இரவு சாப்பாடும் வாங்கினார். வாங்கி என்ன பண்ணாரு? சாப்பிட போகும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? இது பார்த்துக்கிட்டே இருந்து இங்க ஒரு திரும்பி எங்க சாப்பிட ஆரம்பிச்சாரு? இந்த பக்கமா சாப்பிட ஆரம்பிச்சார். 2 நேரம் ஆகி போச்சா? மதியமும் அப்படி சாப்பாடு திங்கிற இடத்துல அப்படி திரும்பி உட்காந்து சாப்பிட்டாரு. ஈவினிங்கும் திரும்பி உட்காந்து சாப்பிட்டாரு. இப்ப அந்த ரூம்ல என்ன ஆச்சுன்னா 5 பேர் இருக்காங்க இல்லையா? இலையபடி வச்சு 5 பேருக்கு சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடுலாம் போட்டுது. திங்க போகும்போது அந்த இலையை எடுத்து ஒரு ஜம்ப் பண்ணேன். என்ன பண்ணாங்க? இந்த பக்கமா திரும்பி இருந்து அதை வச்ச நேரத்துல அந்த நேரத்துக்கு சாப்பிடக்கூடாதான்.
ஏன்னா ஊரை உள்ள சாப்பிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, இப்படி இருந்து சாப்பிடுறது வாங்கினது உடனே திரும்பி புரியுதான் சொன்னது. அடுத்த பக்கத்துக்கு திரும்பின உடனே அங்க அவ்வளவு பேர் என்ன பண்றான், இலை வச்ச உடனே திரும்பி இருந்து மதியம் சாப்பிட்டா ஈவினிங் ஆயிட்டு. இப்ப அதுல இருந்து அங்க என்ன பழக்கம் வந்துச்சுன்னா, இலை போட்டாச்சுன்னா அந்த சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்ச உடனே அந்த சாப்பாடை தூக்கிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி இந்த பக்கமா திரும்பி இருந்து இப்படி சாப்பிட்டுட்டு அவரை எந்திக்கிறது. காலகாலமா ஆகி போச்சு. இதுக்கு என்ன பொருள் யார் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இது எங்க குரு சொல்லி கொடுத்தது. குரு சொன்னாரா? என்ன சொல்லிட்டு இருக்கான், சாப்பிடும் போது எல்லாம் போட்ட உடனே ஒரு ஜம்ப் பண்ணி இந்த பக்கமா திரும்பி சாப்பிடணும். இது அந்த ஆசிரமங்களுடைய பழக்கமாகி போச்சு. நிலைமை இங்க என்ன ஆகி போச்சு? எதுக்கு சொல்ல வந்தேன், எது சொல்ல வந்தேன்? எத்தனை இந்த நானும் ஆகி போச்சு. இந்த நானுங்கிறது என்ன ஆகி போச்சு, இது இறைக்குள்ளது. அப்ப மத்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே இப்ப நானையே கொண்டு வரணும், நானே இருக்கக்கூடாது. அவ தமிழ்ல இருந்து எடுத்துக்க முடியாதான் நானு, அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? பதவி பிரமாணம் வாங்கினா மாட்டிக்கும் நான் சொன்னாதான் அங்க இல்லையா? இப்படி அந்த விவரம் இல்லாம அதனுடைய விளக்கம் தெரியாம நடக்கக்கூடிய அது ஞானத்துல ரொம்ப ஓவரா இருக்குது. இனிமேலாவது ஞான வழியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதை முழுமையாக உணர்ந்து இறைவன் நான் என்பதற்கு விளக்கம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பற்றிய சர்ச்சையில் யாரிடமும் இறக்காதீர்கள். யாரும் இந்த நான் யார், இறைவன் என்கின்ற விளக்கங்கள் கேட்கின்ற பொழுது ஞான விழிக்கு வந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் நகர்ந்து விடுங்கள். அது உங்களுக்கு நல்லது. எனவே நான் என்கிறதை இறையை தவிர மற்றவர்கள் பயன்படுத்த கூடாது. இறைவன் என்பதும் அந்த ஆற்றல் மிக்கவர்கள் மட்டும்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நான் என்ன பண்ணணும்னா, யாரையும் பகைக்க வேண்டாம். பிடிக்கவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லைன்னா நீங்கள் ஒதுக்கிவிடும். அதுதான் சார். அவங்கள நீங்க வதைக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்தை நீங்க தலையிடக்கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனா அவன் கர்மப்படி போகணும். நீங்க நல்லவர்களா இருங்க. நீங்க நல்லவர்கள் இருந்து மாறிடாது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது, தப்போ தவறோ அது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ரெண்டு பக்கம் வேண்டாம் இல்லையா? அப்போ ஒருவர் எதிர்கிறார், தெரிந்தும் உங்களிடம் வாரிட வருகிறார், இல்ல அறியாமல் தான் வருகிறார் என்றால் அவர்களுடைய நோக்கத்தை உங்களால் உணர முடிந்தால் அதற்கு தக்கவாறு பதில் சொல்லுங்க. அதுவும் நீங்க என்ன சொல்லணும்னா, ஆரம்ப நிலையிலிருந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப இப்ப அதுக்குதான் நான் உங்களுக்கு எளிமையா சொன்னேன். இறைவன் இறைவன் நீங்க விளக்க முடியாது இல்லையா? அப்ப நீங்க அந்த பெயர்னுடைய இலக்கணத்தை, அந்த பெயர்னுடைய லட்சணத்தை மட்டும் நீங்கள் அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள். இது தமிழ் சொல், யாரும் வைத்துக் கொள்ளலாம். இப்ப முருகன்னு பேர் இருக்குது, ஒருத்தர் முருகன்னு வச்சிருக்கான். இப்போ முருகபுரம் நீங்க முருகனம் ஆனு கேட்கிறானே எவனாது? ஏன் கேட்கல? சிவன்னு பேர் வச்சிருக்காங்க, சிவா. சிவனா? சிவனாண்டிலாம் வச்சிருக்காங்க, சிவ பெருமானே வச்சிருக்காங்க. எவனா கேட்கிறானா? கேட்டா கொண்டுருவான். இது அறியாமை. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வெளியில சொன்னவங்க என்ன சொல்றான், இறைவன் பெருசு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இவன் பார்த்தானா? இதெல்லாம் கற்பனையான ஒரு வாதம் இல்லையா? இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அதை உணர்வதற்கு நாம் இன்னும் தயாராகவில்லை. அதுதான் பிரச்சனை. அதனால் உணர்கிற பொழுது இது தானே உணர்ந்துவிடும். அதுவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரிவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஞான வழி உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை கூட நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.